ஏன் எப்போ பார்த்தா சோகமாக இருக்கிறா? ஏப்பா என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைப்பா. லவ் பண்ணு கலகலன்னு பேசிட்டு இருந்த, இப்போ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா. நான் ஏதோ எங்கள் அக்காவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நான் லவ் மேரேஜ் பண்ணதுனால அவள் ஏதோ மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டா. அவளை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டலாமா? கண்டிப்பாக கூட்டி காட்டலாம்ப்பா. உங்கள் அக்கா அப்படி ஆனதுக்கு நான் ஒரு காரணம். ஹலோ, சொல்லுடி. ஏய், என்னடி புது பொண்ணு, எப்படி இருக்க? ஏதோ இருக்கிறேன்டி, என்னத்தன்னு சொல்ல. ஏய், என்னடி இப்படி சொல்ற? புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஜாலியா இருப்பேன்னு கூப்பிட்டா நீ என்ன இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி தோணுதுடி. ஏய், ஏன்டி இப்படி சொல்ற? உனக்கே தெரியும்ல, எங்க அக்கா அவளுக்காக எனக்காக தான் வாழ்க்கையவே இது பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு போய் நான் துரோகம் பண்ற மாதிரி இப்படி லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்டி. அதனால அக்கா ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அவங்க சரியாயிருவாங்க. நீ இத நினைச்சு இருந்தாலும் அவ வந்து ஒரு மாதிரி தனிமையிலே இருக்கிறாடி. ஏதோ அவ ஷாக் ஆகுற மாதிரி இருக்கிறா. என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா. இதனால என்னால அவர் கூட ஹாப்பியாவே இருக்க முடியல. அவரும் ஏதோ ஒரு ட்ரஷ்லே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரியா இருக்குடி எனக்கு. நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அக்காவை ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சரி பண்ணிக்கலாம். இத பத்தி எனக்கு என்ஜாய் பண்ணு. இத பத்தி அவகிட்ட பேசவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. ஏன்னா அவ என்ன அப்ப நான் என்ன பைத்தியமாங்கிற மாதிரி கேட்டுருவா. ஆல்ரெடி அவ மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன். மறுபடியும் ஏதோ கஷ்டப்படுத்திடணும்னு பயமாவும் இருக்கு. எப்படி அவகிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியலடி. ஏதாவது பேசிக்கலாம். நீ இத நினைச்சும் லைஃப என்ஜாய் பண்ணாம இருக்காத. அவரையும் கஷ்டப்படுத்தாத. சரி, ஓகேடி. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி, ஓகேடி. நான் அப்புறமே கூப்பிடுறேன். சரி. இப்ப நம்ம கண்ணுக்கு வர ஏதோ தெரியுது. இதெல்லாம் அண்ணுகிட்ட சொன்னா அவ நம்புவாளா நம்ப மாட்டாளான்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்கள் சார். பார்த்து பண்ணுறேன்னு சொன்னாங்க சார். வீட்டில் இருக்குங்க சார். இப்போ சார் வீட்டில் இருக்கும்போது சார் எப்போ சார் கால் பண்ணுறீங்க? நான் கொடுக்குறேங்க சார். கொடுக்காம விடுமா சார்? தந்துடுறேங்க சார். எப்படியோ ரெடி பண்ண வெளியே கேட்டுருங்க சார். அரேஞ்ச்மெண்ட் போய் கொடுத்துருங்க சார். தயவுசெய்து வீட்டுக்கு ஒரு கூப்பிடுங்க சார். வீட்டில் பொண்டாட்டியே வாங்கியிருக்கேன் சார். இதெல்லாம் காசெல்லாம் எப்படி தான் திரும்பி கொடுத்துருங்க சார். உங்களுக்கு இன்னும் 1 மாதத்தில் 2 மாதத்தில் கொடுத்துருங்க சார். எப்படியோ 2 நாள் கொடுத்துருங்க சார். எப்படி இருக்குது அரேஞ்ச் தலை அடமான சார். 2 நாள் கொடுத்துருங்க சார். எப்படியோ வாங்கிக்கலாம் சார். ஒரு 2 ஏப்பா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? ஒரு பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை? ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை. சரி, வாங்க சாப்பிடலாம்.
என்ன இது கையில என்ன பின்னாடி மறைக்கிறீங்க? அது என்ன? ஒழுங்கா எடுங்க, காட்டுங்க. என்ன இது? பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன். அணுகிட்ட சொல்லட்டா? சொல்லாத சொல்லாத நான் அணுகிட்ட சொல்லிடுவேன். சொல்லாத உள்ள வச்சிடறேன், பீரோவில் வச்சிடறேன் போய். கண்டிப்பா கொண்டு போய் வச்சிருங்க. ஏன்னா இப்போ கொண்டு உள்ள பீரோவில் வச்சிடறேன். இவனு பார்த்துட்டா. இப்போ என்ன பண்ணுறது? என் நகை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணலாம் பார்த்தோம். இப்போ இவ பார்த்துட்டாலே அணுகிட்ட சொல்லிடுவாளோ. இப்போ பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறது? நாளைக்குள்ளே காசு கொடுக்கணும். இல்லைன்னா அவனுங்க போலீஸ் கேஸ் கொடுத்துருவானுங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்து அணு கோவப்படுவா. கண்டிப்பாக நகை நம்ம தேவை, வேறு வழியே இல்லை.